சிங்கப்பூர் முதல் அப்பல்லோ வரை கடந்த காலங்களில் ரஜினிகாந்துக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த காலங்களில் அவர் மேற்கொண்ட சிகிச்சைகள் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் நேற்று இரவு சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செரிமான பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இரத்த நாளத்தில் அடைப்பு உள்ளதா என்பது குறித்து பரிசோதனையும் மேற்கொள்ளப்படுகிறதாம். இருதயவியல் துறை சார்ந்த மருத்துவர்கள் ரஜினிக்கு இசிஜி, எக்கோ உள்ளிட்ட இருதயவியல் பரிசோதனை மேற்கொண்டு வருவதாகவும், தேவைப்படும் பட்சத்தில் ஆஞ்சியோவை விட அதிநவீன பரிசோதனையும் மேற்கொள்ள மருத்துவ குழு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாது தற்பொழுது ரஜினியின் உடல்நிலை சீராக உள்ளதாம். இதனிடையே இதற்கு முன்னர் ரஜினிகாந்த் மேற்கொண்ட மருத்துவ சிகிச்சைகள் என்னென்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் கடந்த 2011ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது அவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு இருப்பதாகவும் அதற்காக சிகிச்சையும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் சிங்கப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட ரஜினிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அந்த சமயத்தில் சுமார் 1 மாதத்திற்கு மேலாக சிங்கப்பூர் மருத்துவமனையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிகிச்சை பெற்றார். அது மட்டுமல்லாது கொரோனா பெருந்தொற்று காலமான கடந்த 2020ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அண்ணாத்தை படப்பிடிப்பில் இருந்த ரஜினிக்கு கொரோனா அறிகுறி இருந்ததால் அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு அங்கிருந்து நேரடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் கொரோனா இல்லை என ரிசல்ட் வந்தாலும் நுரையீரல் தொற்று பாதிப்பு காரணமாக சில நாட்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். அதற்கு அடுத்தபட்சமாக நடிகர் ரஜினிகாந்துக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பில் பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். 4 நாட்களுக்கு மேலாக அங்கு தங்கி அவர் பல்வேறு சிகிச்சைகளுக்கு பிறகு வீடு திரும்பினார். அதோடு சேர்த்து செப்டம்பர் 30ஆம் தேதி இரவு லேசான நெஞ்சுவலி, உடல் சோர்வு மற்றும் அடிவயிற்றில் ஏற்பட்ட வீக்கம் காரணமாக நடிகர் ரஜினிகாந்த் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு இருதயவியல் துறை சார்ந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் வருகின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது. விரைவில் இவர் குணமடைந்து வீடு திரும்ப பல ரசிகர்களும் வேண்டுதல்களும் வைத்திருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.